சமய திருநாளாம் பொங்கல் திருநாளை நம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான தருணத்தில் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் நடுவராக அமர வாய்ப்பு கிடைத்த தருணத்தில் இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்ற தலைப்பில் உங்களின் குழந்தைகள் ஆகிய எங்களின் மாணவர்கள் வாதமிட வருகிறார்கள். தொடக்கமாக இயற்கை விவசாயமே சிறந்தது என கூற வருகிறார் ஷர்மிளா. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயருவான் என கூறி அவையோருக்கு என் அன்பின் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் நான் பேச வந்த தலைப்பு இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் என்ற இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கு அவ்வை பாட்டியே முக்கிய காரணம். நடுவர் அவர்களே, அவ்வை பாட்டியா? புரியவில்லையேமா. ஆமா நடுவர் அவர்களே, குலோத்துங்க சோழ மன்னனை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட மணிமுடி சூட்டு விழாக்கு பல புலவர்கள் வந்திருந்தாங்க. அதுல அவ்வை பாட்டியும் ஒருத்தவங்க. வந்திருந்த புலவர்கள் எல்லாரும் மன்னனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. ஆனா அவ்வை பாட்டியோட முறை வரும்போது அவங்க எந்திரிச்சு நின்று வரப்புயரன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அமர்ந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, அவ்வளவு பெரிய மன்னனை வரப்புயர என்னும் ஒற்றை சொல்லை மட்டுமா புகழ்ந்தாங்க? ஆமா நடுவர் அவர்களே, அவையில் இருந்த புலவர்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பம். என்னடா நம்ம மன்னனை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தோமே, ஆனா இந்த அவ்வை கிழவி வரப்புயரன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அமர்ந்துட்டாலே அப்படின்னு குழப்பத்துல திகழ்ந்து நின்னாங்க. மன்னனுக்கே ஒரு வித குழப்பம். அதனால மன்னன் அவ்வைய பார்த்து கேக்குறாரு, புலவரே நீ சொன்ன வார்த்தையோட பொருள் என்ன, எனக்கு விளங்கலையே அப்படின்னு கேக்குறாங்க மன்னர். மன்னனுக்கே புரியலையாமா? ஆமா நடுவர் அவர்களே, அதுக்கு அவ்வை பாட்டி சொல்றாங்க, மன்னனே வரப்பு உயர்ந்தால்தான் ஒரு நாட்டின் வயலில் நீர் அதிகம் இருக்கும், அப்படி நின்றால்தான் நெல் விளைச்சல் அமோகமாக இருக்கும், அப்படி விளைந்தால்தான் மக்கள் பசி பட்டினியின்றி நலமாக வாழ்வார்கள், மக்கள் நலமாக இருந்தால்தான் அது நல்லாட்சி என புகழப்படும், நல்லாட்சி என புகழப்படுவதுதான் ஒரு நாட்டு மன்னனுக்கு மிக பெரிய பாராட்டுன்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. அவையில இருந்த எல்லாரும் அவ்வை பாட்டிய வேப்போட பார்த்தாங்க. மன்னனும் மகிழ்ச்சியில நெகிழ்ந்து போனான். அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி விவசாயம் தாங்க ஒரு நாட்டோட முதுகெலும்பு. அது கம்பீரமா நிற்கும் போதுதான் ஒரு நாடு நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பயனை யாருமே உணர மாட்டோம். செயற்கை விவசாயத்தோட வளர்ச்சியை பெருசுன்னு தப்பு கணக்கு போடுறோம். உழவு இல்லையேல் வாழ்வு இல்லை, உழவு இல்லையேல் உயர்வு இல்லை. அப்படிப்பட்ட உழவு தொழில நமது முன்னோர்கள் காட்டிய வழியில இயற்கையோடு இயற்கையா அமையும் போதுதான் அது உடலுக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் சரி நலமா இருக்கும். நடுவர் அவர்களே, விரைவா விளைச்சல் வேணும்னு அதிக விளைச்சல் வேணும்னு பேராசைப்படும் மனித இனம் ரசாயன பொருட்களை பயன்படுத்தி அதிகமான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணுது. இதனால தானியங்களோட தரமும் மண்ணோட பலமும் உண்பவர்களோட நலத்துல கேடம் தான் உண்டாகுது. மொத்தத்துல மனித குலத்துக்கே ஆபத்தா முடியுது. நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறைக்கு புரியுற மாதிரி சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலம் தேனிலவு போலாம் வரியா அப்படின்னு ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. இந்த பாடல் வரிகள் கேட்க வேணா இனிமையா இருக்கலாங்க, இதில் உள்ள கருத்துக்கள் இனிமையானவை அல்ல. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு கவிஞர் ஒரு பாடலை அழகா பாடி இருக்காரு. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூவாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச அப்படின்னு ஒரு கவிஞர் அழகா பாடியிருக்காரு. இந்த பாடல் வரிகள் கேட்கவும் இனிமையா இருக்கு, இதில் உள்ள கருத்துக்களும் இனிமையானவை. இதே போலதாங்க செயற்கை விவசாயம் தான் சிறந்ததுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் சிறந்தவையாக இருக்காது. ஆனா இயற்கை விவசாயம் சிறந்தது என்பதை யாராலையும் மறுக்கவும் முடியாதுங்க. இதுல இருந்து உருவாக்கப்படும் உணவுப் பொருட்களை யாராலையும் குறை கூறவும் முடியாதுங்க. இதையே வள்ளுவன் உழவினை மதிப்போம்
உழவனை மதிப்போம் என்று சுயன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுயன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இதுக்கு பொருள் என்னன்னு தெரியுமா? உழவு தொழில எவ்வளவுதான் நெருக்கடிகள் இருந்தாலும் எந்த தொழிலை காட்டிலும் உழவு தொழில் தாங்க முதன்மையானதுன்னு வள்ளுவரே சொல்றாங்க. இதனால எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் எந்த தொழிலை காட்டிலும் உழவு தொழில் தான் முதன்மையானதுன்னு வள்ளுவரே சொல்றாரு நடுவர் அவர்களே. உழவு தொழில் தான் சிறந்தது என்று வள்ளுவரே சொல்லிட்டாராமா? ஆமா நடுவர் அவர்களே. இறுதியாக நான் ஒன்றை கூறுகிறேன். நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவன் கூறினான். நஞ்சில்லா உணவின்றி நீடிக்காது இந்த உலகம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவன் கூறினார். நஞ்சுள்ள உணவினால் நீடிக்காது உலகம் என்று ஒரு நல்ல கருத்தினை கொண்டு சிறப்பாக பேசினார். அடுத்ததாக செயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று பேச வருகிறார் ஜிக்னேஷ். மரம் நடு மரமே மாபெரும் மரம். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் கோவிந்தவாடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞருக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்ற தலைப்பினை தேர்வு செய்த விழாக்குழுவினருக்கு முதலில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு ஏற்ப என் பாட்டன் வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப என் உரையை தொடங்கிறேன். ஐயா, என்னை பொறுத்தவரை செயற்கை விவசாயம் தான் சிறந்தது. ஏன்னு கேளுங்களா ஐயா. 6 மாசத்துல கிடைக்கிற பொருள் 3 மாசத்துல கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது என்னப்பா கேள்வி? 6 மாசத்துல கிடைக்கின்ற பொருள் 3 மாசத்துல கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானப்பா? அதேதான் ஐயா நானும் சொல்லுறேன். 6 மாசத்துல விளையிற பயிர் 3 மாசத்துல விளையுது, அதுவும் அதிகமாக விளையுது. அதனாலதான் சொல்லுறேன் செயற்கை விவசாயம் சிறந்தது. ஐயா, ஒரு 25 அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1 ஏக்கர் பயிர் வச்சா 10 இல்ல 15 மூட்டை நெல்லு கிடைக்கும். ஆனா இப்போ 1 ஏக்கருக்கு 40 மூட்டை நெல்லு கிடைக்குது. அதுவும் வெறும் 120 நாள்ல. நெல்லோட ரகமும் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. 3 வருஷத்துல காய்க்கிற தென்னை மரம், 6 மாசத்துல காய்க்கிற மாமரம் அப்படின்னு புதுசா எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு விவசாயிக்கு தவிர வேற என்ன வேணும் ஐயா? ஐயா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பயிர் எல்லாம் பூச்சி அடிச்சா சாம்பல், மாட்டு கோமியம், வேப்பெண்ணெய் இதெல்லாம் தெளிச்சுதான் அந்த பயிரை காப்பாத்திட்டு இருந்தோம். ஆனா அது எங்களுக்கு நஷ்டத்தான் கொடுத்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லையா. பூச்சிக்கொல்லி, களை கொல்லி அப்படின்னு நிறைய வந்துச்சு. அதுவும் நாங்க மிஷின் மூலமா அடிக்கிறோம். யாருமே அது அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லா பயிரும் காப்பாற்றப்படுது. இன்னும் அட்வான்ஸா போய் ட்ரோன் மூலமா மருந்து தெளிக்கிறோம். யாருமே கை நீர் கூட இறங்க வேண்டியது இல்லை. ஒரு விவசாயியோட வேலை எளிமையா சொன்னா அதை தவிர அந்த விவசாயிக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லையா. ஐயா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு வச்ச பயிர் எப்படிதான் காப்பாத்தலான்னு ஒவ்வொரு விவசாயியும் வச்ச பயிர் எப்படிதான் காப்பாத்தலான்னு ஒரு விவசாயி நைட்டும் பகலமா கஷ்டப்பட்டு இருக்கிறான். இப்ப போய் இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அது முடியாது. விதைச்சிலிருந்து அது அறுத்துட்டு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு அலையிறாங்க ஐயா. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஒரு விவசாயியா இருந்து பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஐயா, இப்ப இருக்கிற அறிவியல் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. எவ்வளவு வளர்ந்துச்சு. புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இல்லாத ஆளை கூட இதுக்கும் அப்புறமா இருக்கிற போல காட்ட முடியும். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துச்சு. ஆனா இன்னும் விவசாயம் மட்டும் வளரவே கூடாது. இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப 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 முட்டாள்தனம் என கூறி செயற்கை விவசாயம் தான் சிறந்தது. மரம் வரும் மரமே மாபெரும் மரம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இயற்கை விவசாயம் தான் சிறந்தது என கூற வருகிறார் கோமதி.
பாரியாக இருந்திருந்தால் தேரினை கொடுத்திருப்பேன், அதேனாக இருந்திருந்தால் நெல்லிக்கனியை கொடுத்திருப்பேன், பேகனாக இருந்திருந்தால் போர்வையை அளித்திருப்பேன். ஐயோ பாவம், நானோ எனவே உங்களுக்கு வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். செயற்கை முறை விவசாயம் மனிதர்களை பாய்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது வாதம் நடுவர் அவர்களே. அதாவது இயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்பதை மறைமுகமாக கூறுகிறீர்கள் அல்லவா? ஆம், அதில் கடுகளும் சந்தேகமில்லை. எல்லாமும் பண்டிகை தான். தீபாவளி பண்டிகை, புத்தாண்டும் பண்டிகை. ஆனால் பொங்கல் திருநாள் பண்டிகை அல்ல, அது தமிழரின் பண்பாடு என்பதை மறந்துவிடக் கூடாது என்று நான் நினைவு கூறுகிறேன். பெற்ற குழந்தைக்கு சோறு போட்டால் அன்னை, பெறாத குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போடுகிறவன் நம் நாட்டின் விவசாயிகள் என்று ஆணித்தனமாக கூறுகிறேன். ஆனால் இன்றைய செயற்கை முறை விவசாயமோ கடவுளுக்கும் மேலாக கருதப்படும் விவசாயிகள் செய்யும் உயவுத்தொலை பாய்படுத்தி கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே. கடவுளுக்கு இணை விவசாயிகள் என கூறுகிறீர்களா? கடவுளுக்கு இணை இல்லை நடுவர் அவர்களே, கடவுளுக்கும் மேலானவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் பிரம்மன் என்ற கடவுள் தான் மனித இனத்தையும் படைக்கிறான். கடவுள் படைக்கும் போது அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் படைக்கிறான். பிரம்மன் படைத்த அனைத்து உயிரினங்களும் தனக்கு தேவையான பொருளை தானாகவே உற்பத்தி செய்து கொள்கின்றன. ஆனால் மனிதனால் நாகரிகம் என்ற முறையில் மனிதன் என்றால் இதை உண்ண வேண்டும், இதை உண்ணக்கூடாது என்ற நாகரிக பண்பாட்டை கொண்டு தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்து கொள்கின்றனர். ஆனால் பிரம்மன் படைத்த உயிரினங்களிலே மனித இனம் ஒரு தனி சிறப்புடையது என்று தான் நான் கூறுவேன். தனக்கு தேவையான பொருளை தானே உற்பத்தி செய்து கொள்கிறான் என்று கூறினாய் அல்லவா நடுவர் அவர்களே? அதில் ஒரு சின்ன திருத்தம். மனிதன் தனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் உற்பத்தி செய்து கொள்கிறான். ஆனால் அனைத்து மனிதர்களும் இதை செய்யவில்லை. விவசாயி என்று அழைக்கப்படும் மனித இனத்துக்கே உயவு செய்து கொண்டிருக்கும் உயவர்களே இது செய்கிறார்கள். இவர்களே மனித குலத்திலும் மேலானவர்கள் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் பிரம்மன் மனித இனத்தை மட்டும்தான் படைக்கை செய்தான். ஆனால் உயவனோ பிரம்மன் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் தனக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்வதற்காக உயவு தொழில் மூலம் விவசாயி உற்பத்தி செய்து கொள்கிறான். இதனால் தான் விவசாயிகளை கடவுளுக்கும் மேலானவர்கள் என்று கூறினேன். நான் கூறியதில் ஏதாவது தவறு உள்ளதா? நீங்களே சொல்லுங்க. சிறிதளவு கூட தவறு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். இல்லை நடுவர் அவர்களே, இதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வாறு கடவுளுக்கு மேலாக கருதப்படும் விவசாயிகள் தொழிலும் தொழிலை இன்றைய செயற்கை முறை விவசாயம் பாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் மேலிருக்கும் மரியாதையும் குறைந்து கொண்டே வருகிறது நடுவர் அவர்களே. இப்பதான் கடவுளுக்கு மேலான விவசாயிகள் என்று சொன்ன அதே விவசாயிகளை குறையா சொல்றீங்களா? அதற்கு காரணம் நான் இல்லை நடுவர் அவர்களே, இன்றைய விவசாய முறையோ அதற்கு காரணம். இன்றைய விவசாய முறையா? புரியவில்லையமா? கூறுகிறேன் நடுவர் அவர்களே. இன்றைய விவசாய முறையிலோ யூரியா, பொட்டாசியம், டிஏபி என பல்வேறு ரசாயன உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார்கள். இவ்வாறு விவசாயம் செய்து பயிரிட்டு தயாரிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களில் ஒவ்வொரு பருக்கையிலும் 100% ரசாயன உரமாக மாறிவிடுகிறது. இவ்வாறு பயிரிட்டு தயாரிக்கப்படுகின்ற தானியங்களும் காய்கறிகளும் தான் இப்போது பழக்கத்தில் உள்ளது நடுவர் அவர்களே. மக்களும் ரசாயன உரங்களை கொட்டி விவசாயம் செய்து அதில் வரும் உணவுப் பொருட்களை உட்கொண்டுதான் வருகிறார்கள். சிறிதளவு நஞ்சை நமக்கு தெரியாமல் தினமும் உட்கொண்டுதான் இருக்கிறார்கள். அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு முன்னால் நஞ்சு என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதில் சிறிதளவு நஞ்சை நமக்கு தெரியாமல் உட்கொண்டு உடல் நல சரியின்மை, உடல் உபாதை போன்றவை மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன நடுவர் அவர்களே. இன்றைய உணவு முறையால் தான் மனித உடலுக்கு பாதிப்படைகிறது என்று கூறுகிறாரா? இல்லை நடுவர் அவர்களே, இதுவே முழுமையான காரணம் என்று நான் கூறவில்லை. இதுவும் ஒரு காரணம் என்று தான் நான் கூறுகிறேன். அதற்கான ஆதாரங்களும் உள்ளன நடுவர் அவர்களே. மண்புழு என்பது உழவனின் நண்பன் என்பார்கள். செயற்கை உரத்தால் அதை சாகடித்து விட்டோம். மரபு விதைகள் நமது உழவு விதைகள் ஆகும். அதை கலப்பின விதைகளால் அழித்துவிட்டோம். சாகுபடி விதிகள் நம் முன்னோர்களின் வழிமுறையாகும். அதை நவீனத்தின் கதைகளால் மறந்துவிட்டோம். கால்நடை கழிவுகள் வளத்தின் தோழர்கள். மேல்நாட்டு விஷத்தால் அதை விரட்டிவிட்டோம். உழவன் என்பவன் உலகத்தின் மையம் என்பார்கள். வறுமையால் அவனை கொண்டு கொண்டே இருக்கிறோம். செயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று ஒரு தம்பி ஒரு வரியினை கூறினார். செயற்கை முறை விவசாயத்தில் நாங்கள் வயலுக்குள் இறங்கி உரம் தெளிக்க தேவையில்லை, முறம் உரங்களை தெளித்துக் கொள்ளும் என்றார். அந்த தம்பி விட்டால் நாங்கள் வயலுக்கு செல்லாமலேயே விவசாயம் செய்வோம் என்று கூறுவார் போல இவர்களுக்கு ஐயன் வள்ளுவன் வழியில் பதிலடி கொடுக்க விரும்புகிறேன் ஐயா.
செல்லான் கிழவன் இருப்பின் நிலமுழந்து இல்லாயின் ஊடிவிடும். இக்குறளுக்கான பொருள் என்னவென்றால், பெற்றோர்கள் குழந்தைகள் தவறு செய்தால் கண்டிப்பதை குழந்தைகள் கோபித்துக் கொண்டு பொய்யான கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அதுபோல நம்முடைய வயலும் காடும் நாம் சரியான முறையில் விவசாயம் செய்யவில்லை என்றால் வயலும் நம்மிடம் கோபித்துக் கொண்டு விளைச்சலில் பொய்யான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தும் என்கிறார் வள்ளுவர். அதற்கு பிறகு 6 மாசத்துல கிடைக்கிற பொருள் 3 மாசத்துல கிடைக்கிறதா. அவ்வாறு கிடைத்தா அனைவருக்கும் சந்தோஷம்தான். ஆனா அது நஞ்சில்லாமல் இருந்தாதான் நல்லது முதல்வர் அவர்களே. 3 வருடத்துல காய்க்கின்ற தென்னை மரமும் மாமரமும் செயற்கை விவசாயத்தின் மூலம் 6 மாசத்துல காய்க்கின்றது என கூறினார். அவ்வாறு காய்க்கின்ற தென்னை மரத்தில் இருக்கும் இளநீர் இளநீராக இருக்காது, விஷம் கலந்த நீராகத்தான் இருக்கும் என்பது என் கருத்து. இந்நன்னாளிலேயே இயற்கை விவசாயத்தை பற்றி வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கும் என்னை போன்றோருக்கும் என்னிடம் வாதமிட அமர்ந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் நன்றி என கூறி, என் தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போராடப்படுகிறேன். நாளை என் தலைமுறை நஞ்சில்லா உணவின்றி உசுருக்காக போராடப்படுகிறது என்ற கருத்தை முன்வைத்து முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. அடுத்ததாக செயற்கை முறை விவசாயம் தான் சிறந்தது என்று பேச வருகிறார் ஜனனி. மரம் நடும் மரமே மாபெரும் மரம். நடுவர் அவர்களே வணக்கம். நடுவர் அவர்களே, இப்ப நம்ம என்ன திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்னு தெரியுமா? இது கூட தெரியாதாமா? பொங்கல் திருவிழாதான். ஐயா, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி அறுவடை திருவிழான்னு ஒண்ணு இருந்துச்சு. விதைச்ச நெல்லு அறுவடைக்கு தயாராகும் போது அந்த அறுவடை பண்ணனாலதான் அறுவடை திருவிழான்னு கொண்டாடி கொண்டிருந்தோம். அததான் இப்ப நம்ம பொங்கல்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாள விவசாயத்தை பத்தி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அருமையான விளக்கம். ஐயா, இங்கு செயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று என கூறி என் உரையை நான் இங்கு தொடங்குகிறேன். இதற்கு முன்னால் பேசிய என் தங்கை, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என நம் தமிழ் மூதாட்டி ஔவையார் பாடிய பாடலை மேற்கோள் காட்டி பேசினாங்க. ஆனா இப்ப நம்ம இருக்கிற நிலைமைக்கு வரப்பும் உயரல, நீரும் உயரல, நெல்லும் உயரல, ஆனா விலைவாசி மட்டும் உயர்ந்து கொண்டே இருக்குது. இந்த தம்பி சொன்னது போலதான் ஐயா, 6 மாசத்துல விளையிற பயிர் 3 மாசத்துல விளையுது. 3 மாசத்துல விளையறதுனால வருஷத்துக்கு 3 போகம் பயிர் வைக்கும் போது, இவங்க சொன்னது போல இயற்கை விவசாயம் பண்ணா வருஷத்துக்கு 2 போகம் தான் பயிர் வைக்க முடியும். ஐயா, இங்க 3 போகம் பயிர் வச்சு விவசாயியால லாபத்தை கண்ணுல பார்க்க முடியல. அப்ப 2 போகம் பயிர் வச்சா விவசாயமே போயிடும். ஐயா, எதிரணியில் இருக்கிற என் அன்பு தங்கச்சி ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அதிக விளைச்சலுக்கு விவசாயிகள் பேராசைப்பட்டு இயற்கை ரசாயனங்களை பயன்படுத்துறாங்கன்னு. ஆமா ஐயா, பேராசைதான். ஏன் விவசாயிகளும் மனுஷன் தானே. மனுஷனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடு காட்டுறதே அந்த பேராசை தானே ஐயா. விவசாயிகளும் பேராசைப்படுறாங்க. ஆனா அவங்க அது எப்படிப்பட்ட பேராசை தெரியுமா? 10 பேருக்கு உற்பத்தி பண்ண உணவை 100 பேருக்கு உற்பத்தி பண்ணணும், 100 பேருக்கு உற்பத்தி பண்ண உணவை ஒரு ஊருக்கே உற்பத்தி பண்ணணும், ஒரு ஊருக்கு உற்பத்தி பண்ண உணவை ஒரு நாட்டுக்கே உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஐயா. பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க. இவங்க பேராசைப்பட்டதுனாலுமோ என்னமோ இவங்க லாபத்தை பார்க்காம கடைசி வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. பேராசை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு விளக்கத்தை நான் உண்மையா எதிர்பார்க்கலாமா? ஐயா, பூச்சிக்கொல்லிய பயன்படுத்துறோம், ரசாயனத்தெல்லாம் தெளிக்கிறோம், அது விஷம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பெய்யுற மழை பத்தி நமக்கே தெரியும். ஒரு நைட்ல மழை பெஞ்சி ஏரி நிரம்புது, ஆத்துல வெள்ளம் வருதுன்னு சொல்றாங்க. அடுத்த 20 நாள்ல அறுக்க வேண்டிய ஒரு பயிர் இருக்குது, ஆனா பச்சையா தான் இருக்கு, கதிர் முத்தல. இப்ப அந்த விவசாயியோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. என்னடா கஷ்டப்பட்டு வச்ச பயிர் காத்துல சாஞ்சிடுமோ, நீர்ல மூழ்கிடுமோன்ற ஒரு வேதனையிலே இருப்பாங்க ஐயா. நீங்களும் ஒரு விவசாயி தானே ஐயா, உங்களுக்கும் அந்த நிலைமை எல்லாம் வந்திருக்குமே. எல்லா வருஷமும் எனக்கும் வந்துட்டு தாமா இருக்கு.
அதுக்குதான் ஐயா ரிசல்ட்னு ஒரு மருந்து இருக்கு. அது நெல்லு மேல தெளிச்சா பழுக்காத நெல்லும் பழுக்கும். 20 நாள்ல அறுக்க வேண்டிய அறுவடைய ஒரே வாரத்திலேயே அறுத்துட்டு வரலாம். ஐயா, இங்க உலக மக்கள் தொகையில இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை 130 கோடி. இப்ப குறைஞ்சபட்சம் 150 கோடி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற விவசாய நிலத்தை விட அப்ப இருக்கிற விவசாய நிலம் குறைவாதான் இருந்துச்சு. விவசாய நிலம் எல்லாம் வீட்டு மனைகள் ஆகிற அந்த அவலத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 1990ல இந்தியாவோட மக்கள் தொகை 85 கோடி. ஆனா அப்ப இருந்த விவசாய நிலப்பரப்பு ரொம்ப அதிகம். ஆனா அன்னைக்கு ஒரு தனிநபருக்கு தேவையான உணவு பொருள் பற்றாக்குறைன்னு எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு யூரியா, பொட்டாஷ் போன்ற உயர் விதைகளும் இல்லை. அதனாலதான் நாம நெல்லோட உற்பத்தியும் கோதுமையோட உற்பத்தியும் குறைவா இருந்துச்சு. ஆனா நடுவர் அவர்களே, இப்ப 30 வருஷம் கழிச்சு என்னதான் விவசாய நிலம் குறைஞ்சிருந்தாலும் ஆனா உணவு உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த செயற்கை விவசாயம் தான் ஐயா. என்னதான் இந்தியாவில மக்கள் தொகை 200 கோடியை தொட்டா கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கையில கோதுமையும் நெல்லோட உற்பத்தியும் இருக்கு ஐயா. நடுவர் அவர்களே, செயற்கை விவசாயம் பண்றதுனாலையும் செயற்கை உரங்களை மண்ணுல கொட்டுறதாலையும் உணவு விஷமாகுது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. மத்திய மாநில ஆட்சியாளருக்கும் எல்லாருக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவங்க எல்லாம் எதனா ஒரு மாற்று முறையை கொண்டு வந்திருக்கலாமே. அந்த யூரியா, பொட்டாஷ் போன்ற செயற்கை உரங்களை விற்கிறதே அந்த அரசு தானே ஐயா. என் அன்பு தங்கச்சி ஒரு பாடல் பாடுனாங்க. இந்த காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலம் தேனிலவு போலாம், அந்த பாடலாமா? ஐயா, உங்க மனசுல இருக்கிற பாடல்லாம் நாங்க கேட்கல. பாருங்க, நடுவர் கூட புது பாட்டு தான் பிடிச்சிருக்குது போல. நாங்க பாடுறோம், கேளுங்க ஐயா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூபாய், ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சனா பூமாய், நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஐயா, இந்த பாட்டுல கூட ஒரு வரி இருக்கு, நானா பாடலையே நீதான் பாட வச்ச. அதே போலதான் ஐயா, நாங்களாம் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த செயற்கை விவசாயத்தை பண்ணல, இந்த அரசுதான் ஐயா எங்களை பண்ண வைக்குது. இதுக்கு பேரு தான் அவங்க பொருளை எடுத்து அவங்களையே போடுறாராமா. ஐயா, இப்ப நீங்க ஒரு காய்கறி சந்தைக்கு போறீங்க. அங்க எல்லா விதமான காய்கறியும் இருக்கு. பார்க்க பலபலன்னு இருக்கிற காய்கறி எடுப்பீங்களா, இல்ல முகவாடின பூச்சடிச்ச காய்கறி எடுப்பீங்களா? கவர்ச்சியாக பார்த்து பலபலன்னு தான் எனக்கு பிடிக்குமாம்மா. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஐயா. எல்லாரும் பார்க்க பலபலன்னு எது இருக்கோ அது மேலதான் கண்ணு போகும். அதுதான் ஐயா அவங்க சொல்றது போல, என்னதான் இயற்கை விவசாயம் நன்மை கொடுத்தாலும் செயற்கை விவசாயம் தான் காலத்தின் கட்டாயம் என கூறி என் உரையை நான் இங்கு முடிக்கிறேன். மரம் நடு மரமே மாபெரும் மரம். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குயல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த நருந்தமிழே வாழியவே, சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நான் பாலாகி பேரு நிகழ்த்த என் நாவில் நடம்பென்ற நருந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரைகளை தூங்குகிறேன். நடுவரையா, இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமான்னு பேசுறதுக்கு முன்னாடி நான் விவசாயத்தை பத்தி பேச விருப்பப்படுறேங்க ஐயா. என்னதான் நம்ம சாப்ட்வேர் கம்பெனில லேப்டாப்போட வேலை செஞ்சாலும் ஒரு விவசாயி ஏற்கலப்பைய தூக்குறதுக்கு இணையாகாதுங்க. என்னதான் நம்ம 4 பக்கமும் கண்ணாடி சுவர் பதித்த அறையில உட்கார்ந்துக்கிட்டு கண்ணாடி பிளேட்ல பீட்சானும் பர்கர்னும் சாப்பிட்டாலும் ஒரு விவசாயி காலில் சேத்தோட அந்த வரப்புல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வாய் பழைய சோறும் பச்சை மிளகாயம் சாப்பிட்றதுக்கு இணைய ஆகாதுங்க ஐயா. என்னதான் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ல டாக்கிங் டாமும் டாக்கிங் ஏஞ்சலும் விளையாடினாலும் ஒரு விவசாயியோட குழந்தைங்க அந்த வயலுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல பாண்டியும் பச்சை குதிரையும் விளையாடுறதுக்கு இணைய ஆகாதுங்க ஐயா. தன் உழைப்பு சுரண்டப்படுகிறது என்று தெரிந்தும் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டே இருக்கும் இரு ஜீவன்கள், ஒன்று விவசாயி, மற்றொன்று தேனி. நடுவர் அவர்களே, மழை பெய்தால் தன்னுடைய குடிசை ஒழுகும் என்று தெரிந்தும்
தன்னுடைய பயிர்களுக்காக இறைவா இன்னைக்கு ஒரு நாளாவது மழை வரக்கூடாதான்னு வேண்டிக்கக்கூடிய ஒரே ஜீவனம் இந்த விவசாயியா மட்டும்தாங்க இருப்பாரு. ஐயா, இந்த காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேனேம்மா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் கூறியிருக்காங்க. அந்த காவிரி ஆறையும் கைக்குத்தல் அரிசியும் வச்சு ஒரு கவிஞர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பாடுறேன் பாருங்க. காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, ஓஹோ தாவணி பெண்களும் துதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா, நம்ம காலத்து மேடு கம்மக்கர கரிச காடு செம்மண் அள்ளி தெளிக்கும் ரோடு சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவென போர்த்திய புல்வெளி தொட உடைகிற பனித்துளி சுட 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 கிடைக்கிற இட்டிலி கட கட கடவென அதிர்கிற ரயிலடி கட கட கடவென கடக்கிற காவிரி விறு விறு விறுவென மடுக்கிற வெற்றிலை முறு முறு முறுவென முறுக்கிய மீசை மனதில் இருக்குது மே 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 மே. இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய விஞ்ஞானி, ஒரு புதிய புதிய பொருளை கண்டுபிடிச்சிட்டு நான் தான் பெரிய விஞ்ஞானின்னு பலர் சொல்லிக்கிட்டாலும் ஒரு நெல்லை வைத்து அதை 100 நெல்லாக மாற்றும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி. கலப்பை, கோடாரி, மண்வெட்டி, கடப்பாறை கண்டறிந்தவரை விட இந்த உலகில் இன்னும் சிறந்த விஞ்ஞானி பிறக்கவில்லை நடுவர் அவர்களே. இங்க சிலர் படிச்சு முடிச்சுட்டு தொழில் வளர்ச்சின்னு சொல்றாங்க. அந்த தொழில் வளர்ச்சியில நல்லா வேலை பார்த்தா நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம். ஆனா அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? யாருக்கிட்டையும் பதில் இல்ல. விவசாயத்தை படிக்காதவங்க செய்யற தொழில் நீங்க நினைக்கிறீங்க. என்னை பொறுத்தவரையில் விவசாயம் என்பது தொழிலே கிடையாது. அது நம்மளுடைய பண்பாடு, பாரம்பரியம், வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கெல்லாம் பசிக்காதான்னு கேட்டா பதில் இல்ல. விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை. கைகளை மண்வெட்டியாக்கி கால்களை கலப்பையாக்கி நெற்றி வியர்வையை நிலத்தில் சிந்தி வயலை உழுது விதைக்கிறானே, அது வியர்வை துளி அல்ல. விவசாயிகள் சிந்துகிற வியர்வை துளி எல்லாம் விதை நெல்கள் நடுவர் அவர்களே. இவ்வளவு சிறப்பு மிக்க விவசாயத்தை இன்னைக்கு செயற்கை முறை என்ற பெயரில விவசாயத்தோட சிறப்பையே அடியோட அழைச்சிட்டு வர நடுவர் அவர்களே. விவசாயத்தை பற்றி எவ்வளவு சிறப்பா கூறினீங்கம்மா. இப்ப தலைப்புக்குள் நுழைப்போற நடுவர்களே, இந்த சிறப்பு பட்டிமன்றத்தோட தலைப்பு இயற்கை விவசாயமா இல்ல செயற்கை விவசாயமா என்பதுதான். நடுவர்களே, நீங்கள் தலைப்பை கொஞ்சம் மாற்றி வைத்திருக்க வேண்டும். இயற்கை விவசாயமா அல்லது சேவினை விவசாயமா என்று. ஆமா நடுவர்களே, செயற்கை விவசாயம் என்பது நமக்கு நாம வச்சுக்கிற செய்வினை தான். எங்களோட இயற்கை விவசாயம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஆடு, மாடு, கோழி போன்ற விலங்குகளோட கழிவு பொருட்களும் இலை, தழை, கொடி, வைக்கோல் போன்ற இயற்கை தந்த பொருளை இயற்கை எண்ணெய்க்கே மீண்டும் அளித்து மண்ணையும் காத்து அதிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்களை உண்ணும் மனிதர்களை காக்கும் விவசாயம் தாங்க எங்க இயற்கை விவசாயம். ஆனா இவங்க சொல்லுற செயற்கை விவசாயம் எப்படி தெரியுங்களா இருக்கும்? மண்ணை மருந்தாக்கி பயிரை பாயசனாக்கி நெல்லை நஞ்சாக்கி அதில் விளையிற அரிசியை ஆரோக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எங்க விவசாயம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடிலாம் நம்மளோட வயல்கள் எப்படி இருக்கும்? நல்லா பச்சையா, அதுல சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தவளை, நண்டு அதெல்லாம் வரப்புல காத்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. தவளை மட்டுமா, நண்டும் இருக்குமேமா? சொல்றேன் நடுவர்களே. நானும் என் தங்கச்சியும் அந்த வயல்ல நடந்து செல்லுவோம். அப்ப தவளையும் நண்டையும் பார்ப்போம். அந்த தவளை தண்ணிக்குள்ள துள்ளி துள்ளி விளையாடும். ஆனா நண்டு என்ன தெரியுங்களா செய்யும்? அதோட வலைக்குள்ள ஒழிஞ்சிட்டு நாங்க போயிட்டோமா இல்லையா எட்டி பார்த்து எங்க கூட ஒளிஞ்சு விளையாடும் நடுவர்களே. இதை நினைக்கும் போது என் சின்ன வயசு நண்பர்குள்ள கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுன்னு நடுவர்களே ஞாபகம் வரும். இப்போ செயற்கை முறை விவசாயம் என்ற பெயர்ல வயல்ல விஷத்தை கொட்டி இப்போ நண்டும் அழிஞ்சிட்டு வருது, தவளையும் அழிஞ்சிட்டு வருது. இது கூட பரவாயில்ல, உழவனின் நண்பனாகிய மண்புழுவை எல்லாருக்குமே தெரியும். அது மேலேயே இப்ப நம்ம செயற்கை உரங்களை கொட்டி அதையும் அழிச்சிட்டு தான் வரோம். இப்படி விலங்கு இனம், பூச்சி இனம் மட்டும் இல்ல, மனித இனமும் அழியதான் போகுது விரைவில்.
என்னமா சொல்ற? மனித இனமும் அழிய போகுதா? ஆமா நடுவர் அவர்களே, இதற்கான காரணத்தையும் நம்மளோட அறிவியல் வல்லுநர்களே சொல்லியிருக்காங்களே. இன்றைய செயற்கை முறை விவசாயத்தினால கிடைக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனாலதான் சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு அரிசி வேணா என்ன பண்ணுவோம்? நெல்லை அறுவடை செஞ்சு அதை அவிச்சு ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் மேல இருக்க தோல் எல்லாம் நீக்கிட்டு சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே பண்றோம். நெல்லை அறுவடை செஞ்சா வீட்டுக்கு கூட கொண்டுட்டு வரதில்லை. நேரா ஏதாவது வியாபாரியா பார்த்து வித்துட்டு நம்ம அரிசிக்காக மல்லிகை கடையில போய் நல்லா பலன்னு இருக்கிற வெள்ளையா இருக்கிற அரிசியா பார்த்து வாங்கி சாப்பிட்றோம். அப்படி வாங்கி சாப்பிட்ற அரிசியில மாவுச்சத்தை தவிர ஒண்ணுமே இல்லை நடுவர்களே. அதை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய், வலிப்பு போன்ற நோய்கள்லாம் ஏற்படுதுன்னு அறிவியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், நானும் இவ்வளவு நாள் தான் இந்த அரிசியை தான் சாப்பிட்றேன், எனக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு. நீங்களாம் அந்த காலத்து ஆளுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பாடிலாம். எங்கள் மாதிரியானவங்கலாம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அரிசியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியாமா? நான் அப்படி சொல்ல நடுவர்களே, மனிதர்களோட வாழ்வாதார உணவே அரிசி தான். அதை சாப்பிட வேணாம்னு சொல்லல. நெல்லை அறுவடை செஞ்சா நீங்க பாருங்க, அந்த நெல்லு மேல அந்த உமியை கையால நீக்கிட்டு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல இருக்கும். ஆனா கடையில் இருக்கிற அரிசிலாம் பலன்னு வெள்ளையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்பெல்லாம் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒண்ணு விற்கிறாங்க. அது இல்லாத மருத்துவ குணமே இல்லைன்னு வேற சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இந்த கண்டிவில கூட அடிக்கடி மருத்துவ குணங்கள் நிறைந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் என்று விளம்பரத்துல போடுறாங்களே, அதுவாமா? ஆமா நடுவர்களே, அதெல்லாம் எப்படி தெரியுமா எடுக்கிறாங்க? நான் சொன்னல, அரிசிக்கு மேல பழுப்பு கலர்ல இருக்குன்னு, அதுல இருக்கிற மருத்துவ குணம் மிக்க பொருளை நீக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படாத வேஸ்டேஜ், மாவு சத்து நிறைந்த வேஸ்டேஜ் தான் நம்ம அரிசி நல்லா இருக்கு, வெள்ளையா இருக்கு, பலன்னு இருக்கு, நைஸா இருக்கு, இதை சாப்பிட்டாதான் நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிடுறோம். என்னமா பண்ண சொல்ற? நல்லா பலன்னு இருக்கின்ற பொருள் மேல தானே கண்டு போகுது. அதுவும் சரிதான் நடுவர்களே. இப்ப நம்ம காய்கறி வாங்க சந்தைக்கு போனா லேசா பூச்சி அடிச்ச காய்கறி வாங்க மாட்டோம். அதுவும் லைட்டா பச்சையா இருந்தா வாங்கவே மாட்டோம். செயற்கை முறை விவசாயத்தினால விளைந்த பலன்னு இருக்கிற பொருளை பார்த்தாதான் வாங்குவோம். அதுல பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதால அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேடுதான் வரும் நடுவர்களே. இதுலயும் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் காய் வாங்க போயிட்டா போதுமே, அவங்க பண்ற அளவு இருக்குதே. புருஷன் சொல்லுவாரு, அங்க பாரு இந்த மாதிரி பலன்னு இருக்கு, இந்த காயை வாங்கட்டுமா, இல்ல எங்க அம்மா மாதிரி வாடி போயிருக்குது, இந்த காயை வாங்கட்டுமா எல்லாம் பேசின்னு போவாங்க. சந்தைக்கு எல்லாம் போனா இதெல்லாம் கேட்டுதான் வரணும் நடுவர்களே. என்னமா உன்ன மாதிரி அவன் பொண்டாட்டிய சொன்னா தப்பு இல்லமா, உன் தங்கச்சி போலன்னு சேர்த்து சொன்னாதான் தப்புமா? நீங்க வேற நடுவர்களே, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போறீங்க. இப்படி செயற்கை முறை விவசாயத்துல கிடைக்கிற அரிசி மட்டும் இல்ல, எல்லா பொருளுமே கலப்படம் தான் நடக்குது. அனைத்து பொருட்களிலுமாமா? ஆமா நடுவர்களே, அரிசி முதல் மிளகு வரை வியாபார வர்த்தக பொருள் அனைத்து பொருளுமே கலப்படம் தான் நடக்குது. இதுக்கே நீங்க இப்படி சொல்றீங்களே. இப்ப இனிப்பு சுவைன்றது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட்ற ₹1 சாக்லேட்ல இருந்து பெரியவங்க குடிக்கிற டீ வர எல்லாத்துலயும் இனிப்பு சுவை தான் கலந்துருக்குது. அந்த இனிப்பு சுவை எங்க இருந்து கிடைக்குது? கரும்புல இருந்து எடுக்கிற சக்கரையில இருந்து கிடைக்குது. ஆனா கரும்பு ஜூஸ் என்ன கலர்ல இருக்கும்? காஃபி கலர்ல இருக்கும். தெரியாதவங்க எங்கன்னா கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தீங்கன்னா வாங்கி குடிச்சு பாருங்க, காஃபி கலர்ல தான் இருக்கும். ஆனா கடையில விற்கிற சக்கரை பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பல ரசாயன பொருட்களை பயன்படுத்தி அதை வெள்ளையா மாத்துறாங்க. அப்படி அதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புற்றுநோய், ஞாபகம் மருத்துன்னு தீராத நோயெல்லாம் வருதுன்னு ஒரு ரிசர்ச்ல ப்ரூஃப் ஆயிருக்கு. செயற்கை முறை விவசாயம் பற்றி பேசிய எனது தோல்வி கூறினாங்க, இப்பெல்லாம் மழை எப்போ வருது, வெயில் எப்போ காயுதுன்னே தெரியாம அறுவடைக்கு தயார் நெல்லுலாம் நாசமா போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி எதிர்பார்க்காத போது மழை வரத்துக்கும் வெயில் காயத்துக்கும் மனுஷன் தானே நடுவர்களே காரணம். அதன் பிறகு ஒரு வரி கூறினாங்க, ரிசல்ட்னு ஒரு மருந்து இருக்குது, அதை பயிர் மேல தெளிச்சா 20 நாள்ல பழுக்காத நெல்லு கூட ஒரே வாரத்துல பழுத்து அறுவடைக்கு தயாராயிடும் சொன்னாங்க. அப்படி பல ரசாயன பொருட்களை சேர்த்து செயற்கை விவசாயம் பண்ணா அதுல விளையிற உணவு நஞ்சா இல்லாம அமிர்தமாக இருக்கும் நடுவர்களே. இதையும் நம்மாழ்வார் சொல்றாங்க, பூமி நமது தாய், அவளுக்கு என்னெல்லாம் நேரிடுகிறதோ அது அவளது பிள்ளைகளுமான நமக்கும் நேரிடும். ஏனென்றால் பூமி மனிதர்களுக்கு சொந்தமானதல்ல, மனிதர்களே பூமிக்கு சொந்தமானவர்கள்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொன்னாங்க, நம் நாட்டின் மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கும் காலத்தில் செயற்கை முறை விவசாயம் தான் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. அது நான் மறுக்கல நடுவர்களே. அப்படி செயற்கை முறை விவசாயத்தினால தயாரிக்கப்படுற உணவு கலப்படம் இல்லாமலும் நஞ்சு இல்லாமலும் தரமானதாகவும் இருந்தா நல்லா இருக்கும் தான் நடுவர் அவர்களே சொல்றேன்.
இன்றைய உலக நிலவரப்படி செயற்கை முறை விவசாயம் தான் சிறப்பு நீங்க சொன்னாலும் இயற்கை முறை விவசாயத்திற்கு சிறப்பை யாராலையும் அழைக்க முடியாது. இயற்கையை வெல்ல எந்த சக்தியுமே இல்லை. காலத்தின் கட்டாயத்தால் இன்று செயற்கை முறை விவசாயத்தின் கைகள் ஓங்கி ஓங்கி ஒலித்திருந்தாலும் இன்னும் வெகு விரைவில் இயற்கை முறை விவசாயத்தின் கைகள் ஓங்கி ஒலிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என நல்லதொரு நாளில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து என்னுடைய காலத்தின் கட்டாயத்தினால் இன்றைக்கு செயற்கை முறை விவசாயத்தின் கைகள் ஓங்கி கொண்டிருந்தாலும் இயற்கை முறை விவசாயத்தின் கைகள் ஓங்கி ஒலிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை என்ற கருத்தினை கொண்டு அனல் வழங்கினார் போல பதிலடி கொடுத்திருக்கிறார். என்னதான் நீங்க இயற்கை முறை விவசாயம் தான் சிறந்தது என்று அனல் வழங்கின்றார் போல பதிலடி கொடுத்தாலும் செயற்கை முறை விவசாயம் தான் சிறந்தது என தீப்பொறி கிளம்புற மாதிரி பதிலடி கொடுத்து வருகிறார் தனலட்சுமி. மரம் நடுமரமே மாபெரும் மரம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உழவு தொழிலை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்த ஐயன் வள்ளுவனின் பாதங்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இங்கு கூடியிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என் கிராம பொதுமக்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கிராம இளைஞர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் பட்டிமன்றத்தின் இறுதியில் இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்ற விவாதத்தில் செயற்கை விவசாயம் தான் சிறந்தது என தீர்ப்பு கூற ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன். ஓ அப்படியா விஷயம், நடக்கட்டும். ஐயா, நான் சொல்லணும்னு நினைச்ச பல விஷயங்களை எதிரணியில் இருக்கிற தங்கச்சி அருமையா சொல்லிட்டாங்க. ஐயா, செயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விவசாயமே விரும்பி பண்ணல. ஒரு விவசாயி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டா என்பதே ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஐயா. நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சமூகமும் ஒரு பில்லால ஆட்சியாளர்களும் தான் இதற்கு ஒரு முக்கிய காரணம், ஏன் மூல காரணமும் கூட. ஒரு விவசாயியோட கஷ்டத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னா ஏன் அந்த விவசாயி அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுங்க ஐயா. ஐயா, எல்லாருக்கும் புரியுறா போல ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன், கேளுங்களேன். நிலங்கள் வீடு ஆயின, களங்கள் காடு ஆயின, விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டு, இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டோ. பல கிராமத்தில் பலரை காணும், பல இடத்தில் கிராமத்தையே காணும். பூமி யாரையும் கைவிடாத தாயானவள் இன்று யாரால் கைவிடப்பட்ட சேயானாள். சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்துவிட்டால் கோவிலுக்கே பிறப்பில்லை. அதுபோன்றுதான் விவசாயி அழிந்துவிட்டால் உண்ண கூட வழி இல்லை, விவசாயம் அழிந்துவிட்டால் வருந்தி பின் பயனில்லை. நிதிநிலை அறிக்கையில் அரசின் அறிவின்மை, எதிரி எழிய 80,000 கோடி, நாம் வாழ 4,000 கோடியா? கருமேகங்கள் காணவில்லை, கால்நடைகள் பேணவில்லை, நாளை வரும் பசி போக்க நாகரிகம் உதவவில்லை. ஏறு போன நிலங்கள் இன்று கூறு போன மனைகள், பருப்பு கொடுத்த சோலைகள் இன்று செருப்பு தொழிற்சாலைகள். நிலத்தை விற்று பணத்தை போட்டால் வங்கி பணம் வட்டி தரும், வாய்ப்பசிக்கு ரொட்டி தருமா? பணத்தை மட்டும் அறுவடை பண்ண முடிந்தால் அம்பானியும் அரசியல்வாதியும் ஆடு மாடை மேய்த்து விவசாயி இருப்பானே. ஐபேடையும் ஆண்ட்ராய்டையும் தின்ன முடியாது, விண்டோஸையும் விஸ்டாவையும் உண்ண முடியாது, மதுவை மட்டும் தாகத்திற்கு குடிக்க முடியாது, பசிக்காத போல் பல நாட்கள் நடிக்க முடியாது. விஞ்ஞான வளர்ச்சியில் வசதிகள் வரும், வயிறு நிரம்புமா? விவசாயத்தை துறந்த நாடும் விவசாயியை மறந்த நாடும் உருப்பிட முடியாது. உண்மை இன்று புரியாது. அருமை அருமை. உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என மகாகவி பாரதியார் சிறப்பாக கூறியுள்ளார். ஆனா அது யாருமே நம்ம இங்க பெருசா பாக்குறது இல்லையே. ஒரு விவசாயி ஆரம்பத்துல இருந்து என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு நான் இப்ப பட்டியலிடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் சிறந்தா இல்ல செயற்கை விவசாயம் சிறந்தான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நல்ல முடிவை தான் சொல்லுங்களேன். ஒரு விவசாயி அவன் அனுபவிக்கிற வேதனையால நைட்லாம் தூங்குறதே கிடையாது. அதனாலதான் என்னமோ அந்த தங்கச்சி விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க போலயே. உழவன் கணக்கு பார்த்தால் உழுததுக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேற எதுக்கும் இல்ல, விவசாயத்துக்கு சொன்னதுதான். ஒரு ஏக்கராக்கு நெல் பயிர் வைக்க விதை, உரம், கூலி இதெல்லாம் சேர்த்து ஒரு தோராயமா 15,000 to 20,000 செலவாகுமா?
ஆனா ஏக்கராக்கு வரவுன்னு பார்த்தா 30 மூட்டை. ஒரு மூட்டை 1000 ரூபாய்னாலும் 30,000 இருந்து 40,000 வரும். இந்த கணக்குப்படி பார்த்தா லாபம் போலதான் தெரியும். ஆனா இது மாசம் மாசம் வர லாபம் இல்ல, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர லாபம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கய்யா. எந்த விவசாயமே இங்க லாபத்துக்கு பயிர் வைக்கல, கௌரவத்துக்கு பயிர் வைக்கிறாங்க நடுவர் அவர்களே. விவசாயத்தில் லாபம் வந்திருந்தால் எல்லா விவசாயி வீட்டு முன்னாடி ஒரு காராட்சி நின்று இருக்கணும்ல. ஒரு விவசாயிடனாலும் விவசாயம் பண்ணாம தரிசா இருந்துச்சுன்னா அவர் அந்த ஊர் எவ்வளவு கேவலமா பேசும் தெரியுமா நடுவர் அவர்களே. அதுக்கு பயந்துட்டு தான் கடன் வாங்கியாச்சும் நம்ம விவசாயம் பண்ற நம்ம விவசாயிகள்லாம். இங்க இருக்கிற எந்த விவசாயாச்சும் கடன் இல்லாம இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். தங்கச்சி ஒரு விஷயம் சொன்னாங்க, அருமையாவே சொன்னாங்க. ஒரு பிடி நெல்லையும் ஒரு படி நெல்லாக மாற்றும் இறைவன் விவசாயி அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இப்ப கிடையாது. ஒரு 20 அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடிதான். இப்பெல்லாம் ஒரு பிடி நெல்லையும் 1 கோடி நெல்லாக மாற்றாலும் நம்ம விவசாயம் வளர்ந்துருச்சுங்க. இங்க ஒரு விவசாயி உற்பத்தி பண்ற பொருளோட விலைய விவசாயியால நிர்ணயிக்க முடியல. ஒரு இடைத்தகரல் தான் முடிவு பஞ்சா. அந்த வயக்காட்டுல காலம் முழுக்க கஷ்டப்படுற நம்ம கிட்ட ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னொரு ஆளுக்கு 20 ரூபாய்க்கு வித்துட்டு லாபம் பார்த்துட்டு போறாயா. இது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. விவசாயி சேத்துல கால வச்சாதான் இங்க சோத்துல கை வைக்க முடியுன்ற வசனத்தை மட்டும் பேசிட்டு அதை கடந்து போற ஆளுங்க தானே இங்க அதிகம். அந்த தங்கச்சி ஒரு கருத்து சொன்னாங்க, என்னன்னா செயற்கை விவசாயமா இல்ல செய்வினை விவசாயமா அப்படின்னு. ஐயா அவங்க வாயிலிருந்து எப்படி இந்த மாதிரியான வார்த்தை வருதுன்னே தெரியலங்க ஐயா. இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி, செயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி, விவசாயம் அப்படின்னாலே அது கடவுளுக்கு மேலான ஒரு புனிதமான தொழில் நடுவர் அவர்களே. அரிசி விலை அசூர வேகத்துல போகுது, ஆனா இந்த நெல்லோட விலை மட்டும் ஆம வேகத்துல தான் போகுது. அது ஏன் அப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. இப்போ ஒரு 25 கிலோ சிற்பத்தோட விலை கிட்டத்தட்ட 2000 ரூபாய். ஆனா ஒரு 80 கிலோ நெல் மூட்டையோட விலை வெறும் 1500 ரூபாய் தான். இந்த மாதிரியான ஒரு அவல நிலையில் தான் இப்ப இந்த விவசாயிங்க இருக்காங்க நடுவர் அவர்களே. விவசாயம் பண்ணுவதற்கான மூலப்பொருளோட விலையும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. விவசாய கூலிக்கு கூட ஆள் வராம எல்லாமே இயந்திரமயமா மாறிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. நாத்து எடுக்க ஆள் இல்ல, நடுவு நட ஆள் இல்ல, களை எடுக்க ஆள் இல்ல. ஏன் அப்படியே ஆளுங்க இருந்தாலும் எங்க அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அங்க தானே வேலைக்கு போறாங்க. ஏன் இங்க எடுத்துங்க, நம்ம கோவிந்தடத்துல எவ்வளவு கூலி ஆளுங்க இருக்காங்க விவசாயம் பண்றதுக்குன்னு. ஆனா இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு காசு அதிகமா தராங்கன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறாங்கயா. நம்ம ஊர்ல ஆளை வச்சுக்கிட்டு இந்திக்காரங்க வந்து நண்டன்ற அளவுக்கு நம்ம விவசாய அழிவு நிலைக்கு போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இங்க இருக்க எல்லாருக்கும் கேக்குறேன், எந்த விவசாயாச்சும் கடன் இல்லாம இருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விவசாயமே ஏதோ ஒரு விதத்துல யாருக்கோ ஏதோ ஒரு பேங்க்குக்கு கடன்காரனா தான் இருப்பான். நம்ம நாட்டுல 1000 கோடி 2000 கோடி கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனவங்க எல்லாரையும் விட்டு விடுவாங்க. 5க்கும் 10க்கும் கடன் வாங்கி அடுத்த பசிய போக்க விவசாயம் பண்ற விவசாயம் மட்டும் விட்டு விட மாட்டாங்கயா. கடன் தொல்லையால் தற்கொலை பண்ண விவசாயிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஏன் எடுத்துக்கலாம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2023 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில மட்டுமே, நான் சொல்றது இந்தியாவில மட்டுமே 11,000 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிருக்காங்க நடுவர் அவர்களே. ஆனா இது யாருமே பெருசா கண்டுக்க மாட்டோம். ஐயா நான் அந்த தங்கச்சிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பட்டிமன்றமே முடியல, அதுக்குள்ள என்னம்மா நன்றி சொல்லிட்ட? சொல்றேங்க ஐயா சொல்றேன். அவங்க அரிசியை பத்தி ஒரு கருத்து சொன்னாங்க. நான் சொல்லணும்னு நினைச்சதே அவங்களே சொல்லிட்டாங்க. பார்க்க பல பலன்னு இருக்கிற அரிசியில சத்து இல்லை அப்படின்னு. ஐயா எல்லாரும் சாப்பிட்ற அரிசி உற்பத்தி பண்ணியே எங்களால லாபம் பார்க்க முடியல. இவங்க சொல்றது பார்த்தா ரேஷன் கல்ல போற அரிசி தான் எல்லா சத்து இருக்குது போலயே. அப்படின்னா அதை உற்பத்தி பண்ண நாங்க ரெடி, அதை சாப்பிட நீங்க ரெடியா நடுவர் அவர்களே? ரேஷன் அரிசியா சாப்பிட்டா போச்சு. உங்களை போலதான் ஐயா, அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்குமே எதையுமே பண்ண மாட்டாங்க. இங்க எந்த விவசாயியுமே எல்லாருக்கும் கெட்ட அரிசி உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இவன் மட்டும் நல்ல அரிசி சாப்பிடல நடுவர் அவர்களே. எல்லாரும் சாப்பிடுற அரிசி தான் இவனும் சாப்பிடுறான். 6 மாசத்துல வளர வேண்டிய கோழியை ஊசி போட்டு 40 நாள்ல வளர்த்து சாப்பிடுறாங்கயா. அது ருசிக்கு சாப்பிடுவதால் யாருக்கும் தப்பா தெரியல. இங்க பசிக்கு உற்பத்தி பண்ற நெல்லதான் நம்ம குறை கூறிட்டு இருக்கோம்ல. இங்க இயற்கை விவசாயம் எந்த விவசாயமே பண்ணலன்னு சொல்லல. அதற்கான ஒரு விலைய அரசு கொடுத்தா எல்லாரும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. மத்தியத்திலயும் மாநிலத்திலயும் எத்தனை அரசுகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் இங்க விவசாயோட நிலைமை மட்டும் மாறவே மாறலையா. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து
முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணம் உடையோன் விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி விவசாயி அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடிட்டு போனாரியா. இங்க யாரும் விவசாயத்தை கடவுளா பார்க்க வேணாம், மனுஷனா பார்த்தாலே போதையா. அரசு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும், அதற்கான ஒரு விலையை நிர்ணயம் செய்யணும். இப்படி நடந்தா எல்லா விவசாயமே இயற்கை விவசாயம் பண்ண தயாராதான் இருக்காங்க. நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க விவசாயோட முதுகெலும்பு மட்டும் வளைந்து போயிருந்தா நாடு மட்டும் எப்படியா முன்னேறும்? ஒரு நாட்டின் விவசாயி முன்னேறினால் அந்த நாடும் முன்னேறும் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். மரம் நடும் மரமே மாபெரும் மரம். நன்றி, வணக்கம். நீங்கள் பாட்டின் மூலம் இயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று கூறினாலும் நாங்கள் கவிதையின் மூலம் செயற்கை முறை விவசாயம் தான் சிறந்தது என்று கூறுவோம் என்று அருமையாக கவிதை மூலம் கூறியுள்ளார். இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்ற இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் பேசிய அனைவருமே ஒருத்தருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேசினார்கள். ஒரு கட்டத்தில் இது பட்டிமன்றமா பாட்டு போட்டியா என்ற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு பாட்டின் மூலமாகவும் எங்களின் இயற்கை விவசாயம் சிறந்ததே, எங்களின் செயற்கை விவசாயம் சிறந்ததே என்று போட்டி சிறப்பாகவும் அருமையாகவும் பேசினார்கள். நாம 2025 இருந்துகிட்டு இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்று பேசிட்டு இருக்கோம். ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி ஒருவர் பேசியுள்ளார். யாருன்னு பாருங்க. தமிழனாக பிறந்து திருக்குறள் என்னும் உலக பொதுமறையை இயற்றி உலகிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தவர் யாரு? நம்ம திருவள்ளுவர் தாங்க. என்ன சொல்றாருன்னு பாருங்க. செயற்கை அறிந்து கடத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், செயற்கை அறிந்து கடத்து உலகத்து இயற்கை அறிந்து செயல். இப்ப நாம என்னதான் இயற்கையோடு இயற்கையாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வரும் காலங்களில் தொழில்நுட்பங்களில் வளர்ந்து செயற்கையோடு செயற்கையாய் இணைந்து வாயும் நிலைமை ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் கூட செயற்கையோடு இணைந்த நன்மை கலந்த இயற்கையான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். இதை நாம் விவசாயத்தில் எப்படி கூறலாம் என்று பாருங்கள். செயற்கை விவசாயத்தோடு இணைந்த நன்மை கலந்த இயற்கை விவசாயமே சிறந்தது என்று பொருள். என்னதான் திருவள்ளுவர் செயற்கையோடு இணைந்த இயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று கூறினாலும் இன்றைக்கு இது சாத்தியமா என்று கேட்டால் 100ல் 20% மட்டுமே சாத்தியம், 80% சாத்தியமே கிடையாது. அதற்கான காரணங்களை பாருங்க. ஒரு விவசாயி விளைவிக்கிற பயிர்களுக்கு விவசாயியாலே விலையை நிர்ணயம் செய்ய முடியல. செயற்கை விவசாயம் தான் சிறந்தது என்று பேசிய என் தங்கை ஒரு வரி சொன்னாங்க. ஏறு போன நிலங்கள் கூறு போன மனைகள், ஏறு போன நிலங்கள் கூறு போன மனைகள். இதற்கு என்ன அர்த்தம்? விவசாயத்தில் இருக்கின்ற இன்னல்களால் விவசாய நிலத்தை எல்லாம் வீட்டு மனைகளாக மாற்றி விற்று கொண்டிருக்கிறோம். நாம தான் இப்படி பண்றோம்னு பார்த்தா நமது அரசாங்கமே விவசாய நிலங்கள் அழிவதற்கு காரணமாக உள்ளது. 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று விவசாய நிலங்களை எல்லாம் அரசாங்கமே பறித்து கொள்கிறது. நம்ம பரந்தரை எடுத்துக்கோங்க, விமான நிலையம் கொண்டு வருகிறோம் என்று பல 100 ஏக்கர் நிலங்களை அழிக்க போறாங்க. இன்றைக்கு மதுரையில டங்ஸ்டன் என்ற இரும்பு பொருட்கள் தயாரிக்கப்படும் பொருள் விவசாய நிலத்திற்கு அடியில் உள்ளது என்று கண்டுபிடித்து பல 100 ஏக்கர் விவசாய நிலங்களை அழிப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கே பல துன்பங்களை துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் விவசாயம் செய்வதே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதையும் வள்ளுவர் கூறியுள்ளார். இயற்கை விவசாயம் சிறந்தது என்று பேசிய எனது தங்கை கூறினார், சுயன்றும் ஏற்பின்னது இவ்வுலகம், அதனால் உயர்ந்தும் உயவே தலை. சுயன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உயர்ந்தே உயவு தலை. இதற்கான பொருள், நாம என்னதான் விவசாயத்தில் இருக்கும் பல இன்னல்களை கண்டு வேறு தொழிலுக்கு சென்றாலும்
இவ்வுலகில் விவசாயிகள் பயன்படுத்தும் ஏற்கலப்பையின் பின்னே இயங்கும். இவ்வுலகம் விவசாயிகள் பயன்படுத்தும் ஏற்கலப்பையின் பின்னே இயங்கும். இவை அனைத்தையும் ஆதாரமாக கொண்டு இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்பதை விட இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்ததா என்பதை விட விவசாயம் செய்வதே சிறந்தது, விவசாயம் செய்வதே சிறந்தது, விவசாயம் செய்வதுதான் சிறந்தது, விவசாயம் செய்வதுதான் சிறந்தது என்று தீர்ப்பளித்து அவையோருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வு பாடல். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் ஊதுதலாம் அப்போ. காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் ஊதுதலாம் அப்போ. இப்போ காலையில எந்திரிச்சு 100 நாள் வேலை போய் தாயக்கட்டை விட்டுறாங்க இப்போ. இப்போ காலையில எந்திரிச்சு 100 நாள் வேலை போய் தாயக்கட்டை விட்டுறாங்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். நாட்டு மாட்டு சாணம் வச்சு நாட்டு மாட்டு கோமிய வச்சு மண்ணை தந்த பொண்ணு தந்தான் அப்போ. நாட்டு மாட்டு சாணம் வச்சு நாட்டு மாட்டு கோமிய வச்சு மண்ணை தந்த பொண்ணு தந்தான் அப்போ. இப்போ யூரியான்னு சல்பேட்னு விதவிதமா ஒருத்த கொட்டி விஷத்தை தானே கொடுக்கறாங்க இப்போ. இப்போ யூரியான்னு சல்பேட்னு விதவிதமா ஒருத்த கொட்டி விஷத்தை தானே கொடுக்கறாங்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். இயற்கை உரம் போட்டதனால் சாணவாசம் முகந்துகிட்டு மண்ணை கிண்டி மண்புழு வந்தது அப்போ. இயற்கை உரம் போட்டதனால் சாணவாசம் முகந்துகிட்டு மண்ணை கிண்டி மண்புழு வந்தது அப்போ. இப்போ செயற்கை உரம் போட்டு புட்டு மண்ணை மலராக்கி புட்டு மண்புழுவை தேடுறாங்க இப்போ. இப்போ செயற்கை உரம் போட்டு புட்டு மண்ணை மலராக்கி புட்டு மண்புழுவை தேடுறாங்க இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். கழனிக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு தீமை செய்யும் பூச்சி விரட்ட பத்திலி கசாயம் செய்ததெல்லாம் அப்போ. கழனிக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு தீமை செய்ய பத்திலி கசாயம் செய்ததெல்லாம் அப்போ. இப்போ கழனி மேல பறந்துகிட்டு நன்மை செய்ய காத்திருக்கும் பூச்சிகளையும் சேர்த்து கொண்டுட்டோம் இப்போ. இப்போ கழனி மேல பறந்துகிட்டு நன்மை செய்ய காத்திருக்கும் பறவைகளையும் சேர்த்து கொண்டுட்டோம் இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். கருப்பு கவுனி மாப்பிள சம்பா இழுப்ப சம்பா இழுப்ப சம்பா அரிசிக்குள்ள மருத்துவம் வச்ச அப்போ. கருப்பு கவுனி மாப்பிள சம்பா நிலப்ப சம்பா இழுப்ப சம்பா அரிசிக்குள்ள மருத்துவம் வச்ச அப்போ. இப்போ டீலக்ஸ் ஆர்என்ஆ லொட்டு லொசுக்கு அரிசி தான் வீணாக சாப்பிடுறோம் இப்போ. இப்போ டீலக்ஸ் ஆர்என்ஆ லொட்டு லொசுக்கு அரிசி தான் வீணாக சாப்பிடுறோம் இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். கம்பங்கூழ் கேப்பங்கூழ் குதிரைவாரி சாப்பிட்டுட்டு 90 வயது தாண்டியதெல்லாம் அப்போ. கம்பங்கூழ் கேப்பங்கூழ் குதிரைவாரி சாப்பிட்டுட்டு 90 வயது தாண்டியதெல்லாம் அப்போ. இப்போ பீட்சான்னு பர்கர்னு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு 50 கூட தாண்டலையே இப்போ. இப்போ பீட்சான்னு பர்கர்னு சாண்ட்விச்னு சாப்பிட்டுட்டு 50 கூட தாண்டலையே இப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், வாழும் நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும். அன்பான பெரியோரே அருமையுள்ள தாய்மாரே மருதநிலத்து மன்னவர்களே வாங்க. அன்பான பெரியோரே அருமையுள்ள தாய்மாரே மருதநிலத்து மன்னவர்களே வாங்க. இங்க மலட்டு தன்மையா இருக்கும் மருத நிலத்து மண்ணை எல்லாம் மீட்டெடுக்க உரிமை குரல் தாங்க. இங்க மலட்டு தன்மையா இருக்கும் மருத நிலத்து மண்ணை எல்லாம் மீட்டெடுக்க உரிமை குரல் தாங்க. செய்வோம் செய்வோம் சேர்ந்தே செய்வோம், இயற்கை வழி வேளாண்மை செய்வோம், மண்ணையும் மக்களையும் காப்பதற்கே செய்வோம். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் பேசிய அனைவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது.